பார்த்துருப்பீங்க இல்லையா? சின்ன குழந்தைகள், அதாவது பிரசவித்து வரப்பட்ட குழந்தைகள், இப்படி 2 கை இப்படி குழந்தைகள் இப்படி வச்சுட்டு தான் பிரசவித்து வெளியில வரப்பட்ட குழந்தை அப்படித்தான் இருக்கும். ஒன்னிலே இருக்கப்பட்டது போன ஜென்மத்தில் அவன் செய்த பாவம், பின்ன ஒன்னிலே இருக்கப்பட்டது போன ஜென்மத்தில் அவன் செய்த புண்ணியம். இதுதான் முறுக்கி பிடிச்சு கொண்டு வர்றது. இதுதான் இங்கே இவன் அனுபவிக்க வேண்டும். அப்போ இங்கே உள்ள சொல்றேன், இறந்து போனவருக்கு வாய்க்கரிசி போடுறது பார்த்துருப்பீங்களா? நம்மளோட நம்பிக்கை, இறந்து போனவருக்கு வாய்க்கரிசி போடுவாங்க. எதுக்கு? பரலோகத்தில் அவனுக்கு சாப்பாடு என்று நம்ம போடுறோம் இல்லையா? அதே போல பிறந்து வரும் பொழுது தனிக்கு வேண்டியது கொண்டு வர்றாங்க 2 கைக்குள்ள, ஒன்னு பாவம் ஒன்னு புண்ணியம். நமது வாழ்க்கையில் சுகம் சந்தோஷம் எல்லாம் அனுபவிக்கும் பொழுது இந்த புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா க்ஷயிக்கும், தீரும். அப்புறம் இது இங்கே இருக்கிறது பாவம். அப்புறம் இந்த பாவத்தோட பீரியடாகும். அப்போ கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். அப்போ வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகாமல் இருக்க வேண்டுமானால் புண்ணியம் க்ஷயிக்காமல் இருக்க வேண்டும்.